வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தான் கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. நீதிமன்றம் சொன்ன பிறகும் டிஎம்கே கவர்மெண்ட் அதை நிறைவேற்றலை. அதனால தான் இன்னைக்கு தோற்று எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஆளுங்கட்சி டிவிகே என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ் இருக்குல்ல. இன்னைக்கு டிவிகே மினிஸ்டர் சிடி நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, சமீப காலமாக எந்த நிலை இருக்கோ அதையே தொடர, 2 வருஷத்துக்கு முன்னாடி எந்த நிலை இருந்துச்சோ அதையே தொடர எங்கள் கவர்மெண்ட் விரும்புது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஎம்கே ஆட்சியில் எந்த நிலை இருந்துச்சோ அதே தான் டிவிகே ஆட்சியிலையும் பண்ண போகிறாங்களாம். ஆனால் திருப்பரங்குன்றம் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? கார்த்திகை அன்னைக்கு சமீப வருடங்களாக தீபம் ஏற்றக்கூடிய இடம் மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடம். மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாது. கார்த்திகை அன்னைக்கு தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு திருப்பரங்குன்றம் வாசிகள் சொல்கிறாங்க. மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு? மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல தான் இந்த வாட்டியும் கார்த்திகை தீபம் ஏற்ற டிவிகே கவர்மெண்ட் விரும்புவதாக சொல்லியிருக்காரு. அதை ஷார்ட் ஃபார்மில் எப்படி சொல்லியிருக்காரு? 2 வருஷத்துக்கு முன்னாடி எந்த நிலை இருந்துச்சோ அந்த நிலையே தொடர அங்கே விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. டிவிகே இன்னொரு டிஎம்கே அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திக்கிருக்காங்க டிவிகே. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? அநியாயத்துக்கு அண்ணாமலை நல்லவராக இருக்காருங்க. பாஜகவிலிருந்து விலகிட்டாரு, தனி கட்சி ஆரம்பிக்கக்கூடிய முடிவை அறிவிச்சிட்டாரு. அவருடைய இயக்கத்தில் ஒரு நாளில் 13 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க. இப்போ வரைக்கும் 14,50,000 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போது மத்திய அரசாங்கத்திற்கு அண்ணாமலை ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? எனக்கு கொடுக்கப்பட்டு வந்த இசட் பிரிவு பாதுகாப்பை விலக்கி கொள்ளுங்கள், அதை வாபஸ் வாங்கிருங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும் அந்த டிபார்ட்மெண்ட்டு. அதற்கு கடிதம் எழுதியிருக்காரு அண்ணாமலை. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், அண்ணாமலை பாதுகாப்பு விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அவருடைய பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். உளவுத்துறையுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதை விலக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு அண்ணாமலை மத்திய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதியிருக்க கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. மோடி இப்படி தான் எரிபொருள் சிக்கனத்துக்காக கான்வாய் வாகனங்களுடைய எண்ணிக்கையை குறைங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம், அவருடைய பாதுகாப்பு மஸ்ட்டு. மோடி அண்ணாமலையெல்லாம் அநியாயத்துக்கு நல்லவங்களாக இருக்காங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகிட்டாரு. விலகும்போது தமிழக பாஜகவே அப்படியே கூட கொண்டு போயிட்டாரு. தொண்டர்கள் எல்லாம் அண்ணாமலை பக்கம் போயிட்டாங்க. இது தமிழக பாஜக சில நிர்வாகிகளுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. வேலூர் இப்ராஹிம்லாம் கொந்தளிச்சு வீடியோ போட்டிருக்காரு. போன வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்லியிருந்தேன். வேலூர் இப்ராஹிம் அவருடைய வீடியோவை பேசி முடிக்கும்போது கடைசி, இனி தமிழக பாஜகவை பாருங்க, எப்படி வீரியத்தோடு செயல்படுதுன்னு பாருங்க அப்படின்னு சவால் விட்டுருக்காப்புல. அப்படியா? என்ன பண்ண போறீங்க? யாரை மாநில தலைவர் ஆக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது நயினார் சொல்றாரு, உள்ளாட்சி தேர்தலையும் அதிமுகவோட தான் கூட்டணி அப்படின்னு அறிவிச்சிருக்காப்புல. எந்த ஜென்மத்திலையும் தமிழக பாஜக திருந்தாது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது 3. நாலாவது என்ன பார்க்க போகிறோம்? அதிமுகவே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துருக்காங்க. இன்னைக்கெல்லாம் 3 முன்னாள் அமைச்சர்கள் டிவிகேல போய் சேர்ந்துருக்காங்க. கடம்பூர் ராஜுவே டிவிகேல சேர்ந்துட்டாரு. இந்த நிலைமையில் அதிமுக இருக்கு. அந்த அதிமுகவோட தான் நாங்கள் கூட்டணி இந்த உள்ளாட்சி தேர்தலையும் அப்படின்னு நயினார் அறிவிச்சிருக்காப்புல. இதனால தான் திராவிட கட்சிகளோடு தமிழக பாஜக கூட்டணி வைக்கிது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மெயினாக அண்ணாமலை பிஜேபியிலிருந்து விலகினார். இப்போ அண்ணாமலையுடைய முடிவு சரிதான் அப்படின்னு மறுபடியும் நிரூபணமாயிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.